இன்னைக்கு நீங்க பார்க்க போற பிரியாணி தாங்க எங்களோட ஒன் ஆஃப் த ஆல் டைம் ஃபேவரட் வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணியோட டேஸ்ட பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, ஒரு 10 பேர் ஜம்ப்னு சாப்பிடுற மாதிரி 1.5 கிலோ ரைஸ் அண்ட் 1.5 கிலோ மட்டன் வச்சு எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் வாங்க. ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊத்துற மாதிரியான சட்டியில 300 ml எண்ணெய் ஊத்தி ஏலக்காய் 7, லவங்கம் 10, அன்னாசி பூ 1, பட்டை 5 துண்டு இதெல்லாம் சேர்த்து கூடவே 450 கிராம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதும் 150 கிராம் இஞ்சி பேஸ்ட், 100 கிராம் பூண்டு பேஸ்ட் தனித்தனியா சேர்த்து வதக்கிக்கோங்க. 3 மடங்கு இஞ்சி 2 மடங்கு பூண்டு இருக்கிற மாதிரியா பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் 3 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2.25 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும். இது கூடவே மல்லி புதினா, சின்ன பச்சை மிளகாய் 7 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த மல்லி புதினா நல்லா மசிஞ்சதும் 300 ml தயிர் சேர்த்து அதையும் நல்லா மசாலா கூட கிண்டி விடுங்க. தயிர் கொஞ்சமா புளிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்றப்போவே ஃப்ரிட்ஜ்ல இருந்து தயிரை வெளியே எடுத்து வச்சிடுங்க. இப்ப நல்லா பழமா இருக்கிற தக்காளியா 450 கிராம் கட் பண்ணி சேர்த்து மசாலா கூட பரட்டிக்கோங்க. தக்காளி மசிஞ்சு சாஃப்ட் ஆக அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகி வந்ததும் நம்ம 80% வேக வச்ச மட்டனை சேர்த்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மசாலா கூட மட்டன் குக் ஆனதும் மட்டனை வேக வைக்க யூஸ் பண்ண 2.25 லிட்டர் தண்ணி ஊத்தி கொதி வர்றதுக்காக ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தட்டை திறந்து 1.5 கிலோ 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை சேர்த்து லேசா கிண்டி விடுங்க. பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால லேசா தான் கிண்டி விடணும். ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு கிண்டிங்கன்னா ரைஸ்லாம் உடைஞ்சு நமக்கு பிரியாணி கரெக்டான டெக்ஸ்சர்ல வராது. அப்புறம் ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் தட்டு போட்டு ஹை ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. ஓரளவுக்கு ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் ஈக்குவலா வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். நீங்க ரைஸ் ஆட் பண்ண உடனே கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கரண்டியை திருப்பி வச்சு லேசா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்ப தட்டு போட்டு மூடி 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அடுப்பை வச்சு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வாழை இலை போட்டு ஒரு 30 நிமிஷம் சும்மா அடுப்பை ஆன் பண்ணாம மூடி வச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி 10 பேருக்கு ரெடி. வாழை இலை வைக்காம நீங்க சும்மா கூட 30 நிமிஷம் தம்ல வைக்கலாம். லாஸ்டா பிரியாணியை சர்வ் பண்றப்போ பிரியாணியை மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க. அப்போதான் கரெக்டான பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணிட்டு கரண்டியை திருப்பி வச்சு மிக்ஸ் பண்ணதால ஆல்ரெடி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். அதனால நீங்க மசாலா கூட மிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் கேங் கூட சேர்ந்து இந்த மாதிரி மட்டன் பிரியாணி பண்ணி டேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.